சரி கன்னெல்லாம் எடுத்தாச்சு. ஹாயெல்லாம் மக்களே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ரேசி மோடு தான் பார்க்க போகிறோம். க்ரேசி மோடில் ரூம் கார்டு ரூம் மேட்ச்சில் என்னடாச்சு நெட்டு கோலாக ரீச்சா இதே தான் வேலை இது வந்துச்சு. ஸோ க்ரேசி மோடில் இந்த ரூம் மேட்ச் வின் பண்ணணும். இப்போ என் ஃப்ரெண்டு கூட தான் நான் ஆடுறேன். ஸோ நான் 2 ரூம் மேட்ச் ஆடினேன். ஒன்று நார்மலு, இன்னொன்று க்ரேசி மோடு. ஸோ அவன் எனக்கு சேலஞ்ச் விட்டான், என்னை அடிச்சு காமிடா அப்படின்னு. சரிடா நான் அடிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் இப்போ வந்தான். நான் இப்போ இப்போ டைம் என்ன ஆகுது, ஒரு 1:30 ஆகுதா, 1:46. ஸோ 3 o'clock ஒரு வீடியோ வரும். இப்போது ஒரு 2 o'clock ஒரு வீடியோ வரும், 3 o'clock ஒரு வீடியோ வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவனுக்கு லோட் ஆகலை போல், நெட்டு ரொம்ப கோளாறாக இருக்கிறதுனால அவன் அவுட் ஆகிட்டான். ஸோ செகண்ட் ரவுண்டு இப்போது. ஸோ சேட் எமௌண்ட்டு போட்டு தாக்க வேண்டியதான் அவனை. நான் பார்த்திங்கன்னா டாப்அப் பிளேயர்லாம் கிடையாது. சரி வாங்க செகண்ட் ரவுண்டு இப்போது. MP40 M79 எடுத்தேன். சரி இது என்ன கன்று, சரி டெஸ்ட்டு பண்ணுவோமேன்னு பார்த்தேன். ரொம்ப கேவலமாக இருந்தது, அதான் விட்டு வந்துட்டாங்க. சரி இப்போ இவனுக்கு சோனு ஊறுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும் போலையே, விடுங்கடா டக்குன்னு. சரி இப்போ நம்ம முதல்ல மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு அவன் இப்போவும் அவனுக்கு லோடாக இருக்குமான்னு தெரில. லோடாயிடுச்சு. சுடுறான். சே திரும்பிட்டான்டா. ஸோ வா டேய், இருடா ஒரு இடத்துல. நம்ம கீழே இருக்குன்னா அது மேலே ஏறுது பேர். டேய் என்னடா பண்ணுற, என்னடா கீழே இறங்கிட்டானா. சரி போட்டு பழகலான்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே கீழே இறங்கிட்டான். ஏன் தான் இப்படி பண்ணுறான் எனக்கு சுத்தமாக தெரில. சரி இப்போயாச்சும் முடிச்சு விட்டுடலான்னு பார்த்தேன். பட் நான் ஒரு மேட்ச் ஹெட்டு மட்டும் வச்சு ஆடுவேன். இப்போ க்ரேசி மோடில் நான் அதை சேஞ்ச் பண்ணல போல். சரி அப்படியே நான் அவசரத்தில் அப்படியே போட்டு விட்டேன். அவன் ரிக்வெஸ்ட் கொடுத்து சாவடிக்கிறான், அதான் அப்படியே போட்டு விட்டேன். ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டு வின் ஆயாச்சு. தேர்ட் ரவுண்டு இது என்னடா புதுசாக இருக்கே கிராஸ் போ. சரி செக் பண்ணுவோம், என்ன செக் பண்ணி பார்த்தேன். அது நல்லா இல்லை நமக்கு ஒத்து வராது. சரி போவோம். இன்னும் 6 செகண்டு ஜோன் விடுறதுக்கு. 3 2 1 முட்டை அவ்வளோ விட்டாங்க. இப்போ திருப்பியும் மேலே பறந்துட்டேன். அவனும் கரெக்டாக மேலே பறக்கிறான். இந்த பேனரில் நிறுத்துறான், நானும் பார்க்குறேன். நிறுத்துறேன்னா உடனே கீழே விட்டேன். செம்ம வெறுப்பாயிடுச்சு. அப்படியே நான் என்ன பண்ணேன், அப்படியே ஸ்லோவாக போயிட்டு அப்படியே ஒரு க்ளோவல் போட்டு நிற்போன்னு ஒரு க்ளோவல் போட்டு நின்னோடனே அவர் என்ன பண்ணு சுட்டுக்கினே இருக்கார் M79 வச்சு. சரி நீ சுட்டுக்கினே இரு கிராஸ் போ வச்சு. சரி நான் 2 டர்ட்டை வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். எப்படிக்கா உடனே அவன் திடீர்னு சுடுன்னு சுட ஆரம்பிச்சிட்டான். நான் நெட்டு கோளாறில் நான் எதையோ போடுறேன் க்ளோவலுக்கு பதிலாக. உடனே அவன் மர்கியா சாலாவாயிட்டான். அவ்வளோதான், தேர்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு. இப்போது பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரவுண்டு. ஃபோர்த் ரவுண்டில் நான் வாங்கியிருந்தேன். இது ஏன் வேஸ்ட்டாக தானே இருக்கே, இதை யூஸ் பண்ணி விட்டேன். அது திருப்பி ஒன்று வாங்கிட்டேன். இப்போ அப்படியே போயின்னே இருந்தேன். சரி போவோம், 8 செகண்ட் இன்னும். ஸோவா இன்னும் 8 செகண்ட் இருக்குது. ஒரு அமௌண்ட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு போவோம். ஓகே ரெடி, லெட்ஸ் கோ. மாசு காட்டுவோம். இப்போது இந்த ரவுண்டில் நான் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கினேன். இந்த ஷார்ட் கனை வச்சு மட்டுமே அடிக்கணும். திடீர்னு எனக்கு AWM சேலஞ்ச் இருந்தது. நம்ம ப்ரொஃபைல் இதுவே லோகேஸ்வரன் ஃப்ரீ ஃபயர் AWM கிங் தானே. இப்போ AWM எடுக்காமல் அப்படின்னு பிளான் போட்டேன். கரெக்டாக AWM கிங்கில் வந்துச்சு. இது AWM கிடையாது, இருந்தாலும் இதை கையில் எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்ட்லேருந்து மாற்றிடலாமே அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒன்றே எடுத்தேன். இது எடுத்த உடனே அப்படியே போயின்னு இருந்தேனா, திடீர்னு அந்த கார்னரில் தான் எனிமி இருக்கானுன்னு நினச்சி நான் அந்த கார்னரை பார்த்துருந்தேன். திடீர்னு அப்படிக்கா போன பிறகு திடீர்னு வந்துடுறான். திடீர்னு கிராஸ் ஆகிட்டு போகிறான். நான் என்ன பண்ணிட்டேன்,
இப்படிக்கா சுற்றின்னு வந்து அடிக்கலான்னு பார்த்தா அவன் மேலே இருக்கான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்குள்ளே மேலே போயிட்டான். சரி, பூட்ஸை போட்டுக்கின்னு மேலே போக வேண்டியதான். போனால் அவன் டர்ட்டாக வச்சுருக்கான் எனக்கு ரெடியாக. ஓ, நீ அவ்வளோ அறிவு வச்சுருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே இப்படி காணவுந்து வந்துட்டேன்னா இப்படி காணவுந்து வந்தால் அவன் இப்போ பாருங்களேன், அவன் என்ன இப்போ பாருங்களேன், பாய், அவ்வளோதான் காலி தலைவன். இதில் வேறு இவர் பெரிய மாஸ்டர் பிளேயரு எலைட் ஹீரோய்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் சிரிச்சிருந்தேன். சரி சொல்லிக்கோடா, எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிக்கோடா அப்படின்னேன். சரி, இப்போ வந்து ஏடபிள்யூஎம் சேலஞ்சு. நான் இந்த வாட்டி வந்து என்ன பண்ணிட்டேன்னா MI2B இருக்குல்ல, அதை நான் மாற்றவே இல்லை, மறந்தே போயிட்டேன். ஏடபிள்யூஎம் சேலஞ்சு தானே பண்ண போகிறோம், MI2B எதுக்கு அப்படின்னு நினச்சிக்கின்னு நான் மறந்தே போயிட்டேன். சரி, நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தானே சொல்கிறேன், அதனால தான் வந்து நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அதை. சரி போயின்னே இருந்தேன்னா திடீர்னு பார்த்தேன், திருப்பியும் ஒரு 107 போட்டேன். திருப்பியும் அடித்தேன். சரின்னு திருப்பியும் அடிச்சிடலாமே அப்படின்னு போட்டு ஒரு 100 அடித்தேன். இந்த நேரத்துக்கு அவன் என்ன கொடுத்துருக்கணும், கீழே படுத்துட்ருக்கணும் சைலண்ட்டாக. ஆனால் அவன் படுக்கலை. ஏன் அது? அப்படியே ஸ்ட்ரைட்டாக போன நெத்தியை பாட்டு ஒன்று வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன்னா அவன் வேறு பக்ரியாக இருக்கான். ஏன்னு தெரில. நான் இப்போது ஒரு 3 மணிக்கு ஒன்று அனுப்புவேன்ல, அதில் பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அவனை பற்றி. சரியான பக்ரி அவன். 3 மணிக்கு அவன் அனுப்புகிறான் பாருங்க, அந்த வீடியோ பாருங்களேன், செம்ம ஃபன்னாக இருக்கும் அது. ஸோ நான் வந்து இங்கே வந்து டரட்டாக வச்சிட்டேன், அவன் எப்படி இருந்தாலும் வந்து தான் ஆகணும் அப்படின்னு. கரெக்டாக வந்தான், மேலே பார்த்துருந்தான். பையன்னு ஒன்று வச்சேன், 150 போச்சு, பார்த்துட்டான். அதான் முடிஞ்சிச்சு, முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு நான் நினச்சிருப்பான் இப்போது. சரி, இப்போ 6வது ரவுண்டில் வந்து நான் வந்து இதுவும் மட்டும் நான் மஷ்ரூமே வாங்கலை, ஒன்றுமே வாங்காமல் நான் போயிட்டேன். எல்லாத்தையும் இந்த பிஸ்தலு அதெல்லாம் கீழே போட்டிருந்தேன். இந்த ஹேமோ அதெல்லாம் இந்த ஏடபிள்யூ மட்டும் ஏடபிள்யூமும் ஒரு க்ளோவாலும் வந்து வச்சுருக்க மாதிரி. க்ளோவால் எதுக்குடா, ஏடபிள்யூ சேலஞ்சு மட்டும் தான் பண்ண போகிறேன், உனக்கு எது க்ளோவாலின்னு கேட்டிங்கன்னா வந்து க்ளோவால் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் காலி ஆகிடுவோம். அதனால தான் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து க்ளோவால் கையில் வச்சுக்கினேன். இப்போ வந்து திடீர்னு போனோடனே நான் இறங்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். கீழே ஒரு இது வந்தது, ஹார்ட் ட்ராப். ஓ டேய், பொசுங்க லாஸ்ட்டான். நான் என்ன பண்ணேன், கீழே போயிட்டு சைலண்ட்டாக போய் மெடிக்கிட்டு போட்டுருந்தேன். யூக்காங்க போட்டு மெடிக்கிட்டு போட்டுக்கினே இருக்கேன். திடீர்னு ஒரு க்ளோவால் போட்டு அப்படியே இப்படிதான் வந்தேன்னா வந்துக்கினே இருக்கேன். திடீர்னு வந்து இதை நீங்களே பாருங்கள் இப்போ என்ன ஆக போகுதுன்னு பாருங்களேன். இப்போது தான் அங்கே செம்ம ஒரு ஆட்டத்தை காமிப்பாங்க. இப்போ பாருங்கள், அவன் வந்து காணுமா, இப்போது திடீர்னு வருவான் பாருங்கள் மேலேருந்து கீழே, பார்த்துக்கினே இருங்களேன். இப்போ எங்கேயுமே காணுமாவான், ஆளே காணுமா. இப்போ பாருங்கள், நான் இப்படிக்கா போயிட்டு ஒரு ரவுண்டு இப்படி பார்த்துட்டு இப்படி வருவேன். கரெக்டாக ஜோனு அங்கே ஸ்ட்ரிங்க் ஆகுதே, சரி இங்கே போகலாமே அப்படின்னு இங்கே வருவானா, திடீர்னு இங்கே இருப்பான். எப்பட்றா அங்கே சுடுற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே இருக்கானேன்ட்டு ஒரு க்ளோவால் போட்டு, சரி அவன் எப்படியோ சுற்றின்னு தான் வருவான், நம்ம இப்படிக்கா போய் அச்சலாம், நோட்டுன்னு 150 சேர்த்துட்டான். அவ்வளோதான். இன்னும் தலைவன் ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்கலை. இப்போ தான் வந்து மேட்ச் பாயிண்ட்டு, லாஸ்ட்டு ரவுண்டு. எப்படி போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ரொம்ப ஒரு அடிச்சிருவானோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் இந்த ஏடபிள்யூமை. சரி, ஓகே போவோம். இன்னும் 4 செகண்ட்ஸு. 3 2 3 1 முட்டை, அவ்வளோதான். ஓடுறா ராஜான்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவன் கன்ஃபார்மாக இப்போ மேலே தான் இருப்பான். மேலேங்கன்னா பதுங்கியிருப்பான். பார்த்தீங்களா, சொன்ன உடனே மேலே போகிறான் பார்த்தீங்களா. அந்த வீட்டு மேலே குதிக்கலான்ற ஒரு இது சொன்னேன்னா கரெக்டாக குச்சான் பாரு. டேய், நீங்கள் நினைக்கலாம், நீ என்னடா வீடியோ ரெக்கார்டு தானடா பண்ணுற, நீ பார்த்தே பேசிடலாமேடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், அது நான் சும்மா அப்படி தான் பண்ணுவேன், அதனால் நீங்கள் கண்டுக்கூடாது, ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதான் லாஸ்ட் ரவுண்டுன்றதுனால பெரிய ஹேக்கர் மாதிரி போயிருந்தேன். நோட்டுன்னு ஒன்று வைக்கலாமேன்னு வச்சேன், ஆனால் அதுக்குள்ளே டேரெக்ஷன் மாற்றிட்டோம். திருப்பி வைக்கலாமேன்னு வச்சேன். இப்போ ஒரு நொட்டுன்னு ஒன்று வச்சுருப்பேனா, இப்போ ரொம்ப குழந்த மூமெண்ட்டு பண்ணான். இப்போது ரொம்ப சிரிப்பை காண்டு ஏற்றிட்டான்.
நான் வந்து 150 அடித்தேன். அதுக்கு அவன் எங்கே க்ளோவல் போட்டு எங்கே உக்காஞ்சி மெடிக்கிட்டு போட்டான் பாருங்களேன். டன் 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 அப்படியே இவருக்கு ஒரு டியூனே போட்டுடலாம் போல், அந்த மாதிரி இருந்தது எனக்கு. சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது கன்ஃபார்மாக வந்து லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். ஆ